Hello aspirants, welcome back to our channel TNPSC Central. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா ethics and integrity வீடியோஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ் வந்து எப்படி நீங்க வந்து aspirants யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி வீடியோ தான் இது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களோட पर्सनल प्रिपरेशनல வந்து எப்பவுமே 3 லெவல் நாங்க வெச்சுப்போம். லெவல் 1, 2 and 3. லெவல் 1 வந்து பாத்தீங்கன்னா PYQs based note making. PYQs ல இருந்து நம்ம வந்து क्वेश्चंस ட்ராக் பண்ணி இப்போ நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்க எத்திக்ஸ் வீடியோஸ் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது நம்ம क्वेश्चंस பாப்போம். அதில இருந்து என்னென்ன ஆங்கிள்ல क्वेश्चंस கேக்குறாங்கன்னு பார்த்துட்டு அந்த ஹெட்டிங் கடையில மட்டும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கிறிஸ்பா நோட்ஸ் எடுத்து வெச்சுக்கிறது. இந்த மாதிரி வந்து எல்லா டாபிக்கும் பண்றப்ப வந்து கண்டிப்பா சொல்றேன் 70 to 80% ஆஃப் சிலபஸ் வந்து கவர் பண்ணிரலாம். ஸோ லெவல் 1 நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணுவோம். இப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டைமும் கரெக்டாக மேனேஜ் ஆகும், தேவையில்லாமல் படிக்க மாட்டோம், கரெக்டாக டிஎன்பிஎஸ்சி மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ப்ரிப்பரேஷனை கொண்டு போவோம். லெவல் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அன்கவர்ட் டாபிக்ஸ். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ வந்து நம்ம டெஃபினேஷன் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டா எத்திக்ஸ், நார்மேட்டிவ் எத்திக்ஸ் இதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிஒய்க்யூவில் அது லெவல் 1ல் வர லெவல் 1ல் வந்து அதெல்லாம் கேட்கல, பிஒய்க்யூஸில் இல்லாதனால நம்ம அதை கவர் பண்ணல. ஸோ லெவல் 1 முடிச்சுட்டு லெவல் 2க்கு நம்ம போகிறப்ப அன்கவர்ட் டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 3ல் என்னென்னா ஏதாவது டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஏதாவது இந்த லெவல் 1 and 2 தவிர்த்து வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா அதையும் வந்து உங்கள் நோட்ஸ் கூடவே ஆட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறப்ப வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட் லெவல்லே வந்து எது முக்கியமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படித்து முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் லெவலில் உங்களுக்கு எது முக்கியம்னு தோணுதோ இல்லை இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற நோட்ஸில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா அதை படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி படிக்கிறாங்க. அது லெவல் 2ல். லெவல் 3ல் ஏதாவது டெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸில் வந்து கேட்குற கரண்ட் கொஷின்ஸை, கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸை வந்து நீங்கள் வந்து அப்டேட்டடாக இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கிறப்ப வந்து 3 ஆங்கிள்லையும் டிஎன்பிஎஸ்சி மைண்ட் செட் ஆங்கிள்லையும் நீங்கள் படித்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எது முக்கியங்கிறதையும் படித்து வச்சுருக்கீங்க, இன்ஸ்டியூட்டில் ஏதாவது முக்கியமான கொஷின்ஸ் ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் இருந்தாலும் கவர் ஆகிருக்கு. ஸோ இப்படி படிக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து ஒரு கரெக்டான பேட்டர்ன்லேயும் படிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிளாரிட்டிக்காக இந்த இது நம்ம தான் ஆஸ்பிரன்ஸு. ஒரு பக்கம் டிஎன்பிஎஸ்சி ரோடு, இன்னொரு பக்கம் ஆஸ்பிரன்ஸோட ரோடு. நம்ம ஆஸ்பிரன்ஸாக ஸ்கூல் காலேஜ்லலாம் ஒரு ஆங்கிளில் வந்து மைண்ட் செட்டை டெவலப் ஆகிருக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் இதெல்லாம் முக்கியம், இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்தால் இதெல்லாம் முக்கியம், நம்மளே வந்து ஒரு மைண்டில் ஒரு ஒப்பீனியன் டெவலப் பண்ணி வச்சுருப்போம். அது சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸு பேட்டர்ன்ஸ் வந்து முக்கியம்னு அவங்க டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளோட மைண்ட் செட் அண்ட் ஒப்பீனியன் வந்து இவங்களுக்கு கூட வந்து டிஎன்பிஎஸ்சி கூட வந்து அலைன் ஆகணும். அப்போ தான் வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து முக்கியமாக வந்து நம்ம லெவல் 1 ஃபோக்கஸ் பண்ணி எடுத்ததுமே நம்ம படிச்சிடறோம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கே வந்து லெவல் 2 ஃபோக்கஸ் பண்ணி நானே வந்து டாபிக் எடுத்து நானே வந்து அதில் என்னென்ன டாபிக் வருதோ அதெல்லாம் நானே வந்து நோட்ஸ் எடுத்துக்கிறேன், எல்லாமே கவர் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம படிக்கிறப்ப வந்து முக்கியமான விஷயத்த நம்ம விட்டுருவோம். அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போயிடும். அதனால தான் நம்ம வீடியோஸில் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே லெவல் 1 ஃபோக்கஸ் பண்ணி பிஒய்க்யூஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம். அதில் சில டாபிக்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகிருக்கனால வந்து இந்த டாப்பிக்கை வந்து ஹோலிஸ்டிக்காக கவர் பண்ணலை அப்படின்னு நினைக்க வேண்டாம். லெவல் 2ல் வந்து லெவல் 1 நம்ம முடித்ததுக்கப்புறம் வீடியோஸில் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணதுக்கப்புறம் லெவல் 2ல் என்னென்ன டாபிக்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து வீடியோஸாக போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி சீரீஸ்க்கான ஃப்ளோ. இப்படி தான் நம்ம வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். இப்படி தான் எங்கள் பர்சனலாகவும் நாங்கள் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நீங்கள் இந்த மெத்தட் வந்து இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுமே யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து படிச்சுட்டு இருக்க கேண்டிடேட்டாக இருக்கீங்க, எப்படி வந்து சிலபஸை வந்து கரெக்டாக வந்து டைம்குள்ளே முடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.